வணக்கம் விஸ்வகர்மா உறவுகளே. நாங்கள் இரு சக்கர வாகன பயணத்தில் இந்தியா முழுவதும் உள்ள விஸ்வகர்மா சமுதாய கோவில் மடம் மடாதிபதிகள், குருமார்கள், ஆன்மீக சான்றோர்கள் என அனைவரையும் சந்திக்கின்றோம். நம் சமுதாயம் சார்ந்த தகவல்களை கேட்டும் பார்த்தும் தெரிந்து வீடியோவாக பதிவிடுகிறோம். எங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து உதவுங்கள். அப்போதுதான் பல தகவல்களை உங்களுக்கு பதிவிட எங்களுக்கு உத்வேகமாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நாம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பேலூர் ஹளேபீடு கோவிலை பற்றியும் சிற்பி ஜெகநாச்சரி பற்றியும் பார்ப்போம். இது போன்ற ஆன்மீக ஸ்தலங்களை, அதிலும் இந்த கட்டிடக்கலையை உலகில் உள்ள அனைவரும் வந்து கண்டு மகிழ்கின்ற வண்ணம் அமைந்துள்ளது. வாழ்வில் ஒரு முறையாவது காண வேண்டும். ஹளேபீடு, தமிழில் பழைய வீடு என்பது இந்தியாவின் கர்நாடக மாநிலத்திலுள்ள ஒரு முக்கியமான சுற்றுலாத் தலமாகும். இது பண்டை காலத்தில் போசளர்களின் கட்டிடக்கலைக்குச் சான்றாக விளங்கியது. இது கர்நாடகத்தின் ஹாசன் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்நகரம் துவார சமுத்திரம் எனவும் தோரஸ் சமுத்திரம் என்றழைக்கப்பட்டது. மாலிக் கபூர் என்பவனால் இருமுறை தாக்கப்பட்டதால் இந்நகரம் கைவிடப்பட்டது. அதனால் இந்நகரத்துக்கு ஹளேபீடு அல்லது பழைய வீடு என பின்னர் பெயர் பெற்றது. இங்கு உள்ள போசாளேஸ்வரர் ஆலயம் மிகவும் புகழ் பெற்றது. ஹளேபீடுவில் உள்ள போசாளேஸ்வரர் கோயில் இது ஒரு இரட்டை கோவிலாகும். இவை இரண்டும் சிவன் கோவில்கள் ஆகையால் இவற்றின் முன்புறம் ஒரே கல்லால் ஆன நந்திகள் உள்ளன. இவை ஏறத்தாழ 8 அடி உயரம் கொண்டவை. இக்கோவில்களின் பீடமானது நட்சத்திர வடிவில் உள்ளது. இக்கோவில்கள் இரண்டும் பண்டை காலத்தில் வேறு மன்னரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே இவை இரண்டும் முற்றுப்பெறாத நிலையில் உள்ளன. கோவிலுக்கு அருகில் அகழ்வாராய்ச்சி அருங்காட்சியகம் ஒன்றும் அமைந்துள்ளது. அமர சிற்பி ஜெகநாச்சாரி என்பவர் ஒரு புகழ்பெற்ற இந்திய தொன்மவியல் சிற்பியாவார். மேலை சாளுக்கியர்களுக்காகவும் போசளர்களுக்காகவும் பேளூர், ஹளேபீடு போன்ற இடங்களில் பல சிறந்த கோயில்களை கட்டியவர் என அறியப்படுகிறார். ஜெகநாச்சாரி வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் தனது தந்தையை தேடி இவரது மகன் தங்கநாச்சாரி கோயிலாகச் சென்றார். கடைசியாக பேளூரில் ஜெகநாச்சாரியாவை கண்ட அவர் தனது தந்தை என்று அறியாமல் அவர் செதுக்கிய ஒரு சிற்பத்திலுள்ள ஒரு குறைபாட்டை கவனித்தார். சிற்பி செதுக்கிய கல்லில் ஒரு தேரை இருப்பதாக ஜெகநாச்சாரியிடம் கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த ஜெகநாச்சாரி சிற்பம் குறித்த அவனது மதிப்பீட்டில் உண்மை இருந்தால் தனது வலது கையை துண்டித்துக் கொள்வதாக அறைகூவல் விடுத்தார். குறைபாடு இருந்த இடத்தை தங்கநாச்சாரி கண்டுபிடித்து இவரிடம் கூற அந்த இடத்தில் ஜெகநாச்சாரி ஒளியால் செதுக்க பார்த்தபோது அதில் இருந்து ஒரு தேரை வெளியேறியது. இதன் வழியாக சிற்பத்தில் குறைபாடு உண்மை என்றானது. இதனால் ஜெகநாச்சாரி தனது அறைகூவலின்படி தனது வலது கையை வெட்டிக் கொண்டதாக இரு தொன்மக் கதை நிலவுகிறது. இறுதியில் 2 சிற்பிகளும் தந்தை மற்றும் மகன் என்ற தங்கள் உறவை அறிந்து கொண்டதாகவும் அறியப்படுகிறது. இதனையடுத்து ஜெகநாச்சாரி தனது சொந்த ஊரான கிருதாபுரத்தில் சென்னகேசவர் கோவிலை கட்டும் பணியை மேற்கொண்டார். கோவிலின் பணிகள் முடிந்த பின் கடவுள் இவரது வலது கையை மீண்டும் கொடுத்தார் என்று தொன்மக்கதை உள்ளது. இந்த நிகழ்வின் நினைவாக கிருதபுரம் ஊரானது கைதாலா என்ற பெயரை பெற்றது. கைதாலாவில் உள்ள சென்னகேசவர் கோயிலை பாதுகாக்க கர்நாடக மாநிலத்தில் உள்ள உள்ளூர் அரசு சாரா நிறுவனங்கள் நிதி திரட்ட முயற்சித்து வருகின்றன. இந்த புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞரின் பணிகளை கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்தைச் சேர்ந்த திறமையான சிற்பிகள், கைவினைஞர்களுக்கு ஜெகநாச்சாரி விருதை கர்நாடக அரசு வழங்கி வருகிறது. 1907ஆம் ஆண்டில் இவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று படம் கல்யாண்குமார் நடித்து அமர சிற்பி ஜெகநாச்சாரி என்ற பெயரில் ஒரு கன்னட திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. மூத்த ஒளிப்பதிவாளர் P.S. இரங்கா இந்த படத்தின் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். இது கன்னடத்தின் முதல் வண்ணத் திரைப்படமாகும். 1904ஆம் ஆண்டில் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் மற்றும் சரோஜா தேவி நடிக்க அமர சில்பி ஜக்கண்ணா என்ற பெயரில் தெலுங்கில் மறு ஆக்கம் செய்யப்பட்டது.
கூட வருங்க கூட அதான் நீங்கள் எப்படி